கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபேசியர் அதிகாரம் 2 கேள்விகளும் பதில்களும். நாம் எவைகளில் மரித்தவர்களாய் இருந்தோம்? அக்கிரமங்கள், பாவங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தவர் யார்? கிறிஸ்து. முற்காலத்தில் நாம் எதற்கு ஏற்றபடி நடந்து கொண்டோம்? இவ்வுலக வழக்கத்திற்கு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறவர் யார்? ஆகாயத்து அதிகார பிரபு. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற எதற்கு ஏற்றபடி நடந்து கொண்டோம்? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி. முற்காலத்திலே எதன் இச்சையின்படி நடந்தோம்? மாம்ச இச்சையின்படி. முற்காலத்தில் நாம் எவைகளை விரும்பினவைகளை செய்தோம்? மாம்சமும் மனசும். சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல எதன் பிள்ளைகளாய் இருந்தோம்? கோபாக்கினையின். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் யார்? தேவன். மிகுந்த அன்பினாலே நம்மில் அன்பு கூர்ந்தவர் யார்? தேவன். நாம் எவைகளில் மரித்தவர்களாயிருந்தோம்? அக்கிரமங்களில். தேவன் நம்மை யாருடனே கூட உயிர்ப்பித்தார்? கிறிஸ்துவுடனே. நாம் எதினாலே இரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே. தேவன் நம்மிடத்தில் யாருக்குள் தயவு வைத்தார்? கிறிஸ்து இயேசுவுக்குள். மகா மேன்மையான ஐஸ்வர்யம் எது? தேவனுடைய கிருபை. தேவன் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை எப்பொழுது விளங்கச் செய்கிறார்? வரும் காலங்களில் விளங்கச் செய்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை எங்கே உட்காரும்படி செய்தார்? உன்னதங்களில். கிருபையினாலே எதை கொண்டு இரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தை கொண்டு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டது டேஷ். தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டது எதனால் உண்டானதல்ல? கிரியைகளினால் உண்டானதல்ல. நாம் எவைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகள். நாம் எவைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம்? நற்கிரியைகள். நாம் எவைகளில் நடக்கும்படி தேவன் அவைகளை முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்? நற்கிரியைகள். முன்னே மாம்சத்தின்படி யாராயிருந்தோம்? புறஜாதியாயிருந்தோம். மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிறது எது? விருத்த சேதனம். அக்காலத்தில் நாம் யாரை சேர்ந்தவர்களாயிருந்தோம்? கிறிஸ்துவை. அக்காலத்தில் நாம் யாருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம்? இஸ்ரவேல். அக்காலத்தில் நாம் எதின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியராயிருந்தோம்? வாக்குத்தத்தம். அக்காலத்தில் நாம் இவ்வுலகத்தில் டேஷ் அற்றவர்களாயிருந்தோம்? தேவன். முன்னே தூரமாயிருந்த நாம் யாருக்குள் சமீபமானோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எதினாலே சமீபமானோம்? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. நம்முடைய சமாதானக்காரனர் யார்? இயேசு கிறிஸ்து.
இரு திறத்தாரையும் ஒன்றாக்கியவர் யார்? கிறிஸ்து இயேசு. பகையாக நின்ற நடுச்சுவர் எது? பிரிவினை. பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தவர் யார்? கிறிஸ்து இயேசு. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தவர் யார்? கிறிஸ்து இயேசு. இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தவர் யார்? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து பகையை எதினால் கொன்றார்? சிலுவையினால். கிறிஸ்து இயேசு இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக யாருக்கு ஒப்புரவாக்கினார்? தேவனுக்கு. சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தவர் யார்? கிறிஸ்து இயேசு. இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே யாரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம்? பிதாவினிடத்தில். இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே யார் மூலமாய் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம்? கிறிஸ்து இயேசு. பிதாவினிடத்தில் சேர்ந்த நாம் இனி எவர்கள் அல்ல, அந்நியர், பரதேசிகள். நாம் இனி எவர்களோடே ஒரே நகரத்தாராயிருக்கிறோம்? பரிசுத்தவான்கள். நாம் இனி யாருடைய வீட்டாருமாயிருக்கிறோம்? தேவனுடைய. நாம் எவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயிருக்கிறோம்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மூலைக்கல் யார்? இயேசு கிறிஸ்து. மாளிகை முழுவதும் யார் மேல் இசைவாய் இணைக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மேல் இணைக்கப்படும் மாளிகை எப்படி எழும்புகிறது? பரிசுத்த ஆலயமாக. பரிசுத்த ஆலயம் யாருக்குள் எழும்புகிறது? கர்த்தருக்குள். நாம் இயேசுவின் மேல் எதுவாக கட்டப்பட்டு வருகிறோம்? தேவனுடைய வாசஸ்தலமாக. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் என்னும் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. நன்றி.